எங்க ஊர்ல கோயில் ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா டெய்லியும் ஒவ்வொரு புது ட்ரெஸ் போடலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில வந்து என்னால கோயிலுக்கே போக முடியலைங்க. டெய்லி ஈவினிங் மட்டும் குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறது. ஏன்னா அத்தையும் மாமாவும் கோயில்ல இருந்ததுனால ஃபுல் டே வந்து நான் பசங்களையே டேக் ஓவர் பண்ணிக்கிற மாரி இருந்துச்சுங்க. அம்மா, அப்பா வந்ததுக்கு அப்புறமா பசங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போனங்களா, அவங்களுக்கு விளையாட்டு சாமானம் வாங்கலாம். ஆனா எது வாங்குறதுன்னு தெரியாம ஒரே கன்ஃப்யூஸுங்க. பாப்பா வந்து நான் பேக் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவளும் பேக் போடுவேன்னு சொல்லிட்டு பேக் போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா, அங்க போனோனே தூங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்க கோயில்ல மாவிளக்கு பூஜை இருந்ததுங்க. காலையிலேயே போயி எல்லாமே பார்த்துட்டு, உப்பு வாங்கி போடுறேன்னு வேண்டியிருந்தேனுங்களா, அதையும் போட்டுட்டு, கம்பத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, பாப்பா தூங்குனதுனால வீட்டுக்கு கொண்டு வந்து அவள தூங்க வச்சுட்டு, இன்னைக்கு வந்து அப்பா, அம்மாக்கு வந்து வெஜ் மீல்ஸ் தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது நாள் வரைக்குமே நான் வடை பாயாசத்தோட சமைச்சதே இல்லைங்க. இன்னைக்கு ஃபுல் டே வந்து அவங்களுக்காக நான் தாங்க குக் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ், கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் பொரியல், சாம்பார், பருப்பு ரசம், பால் பாயாசம், பருப்பு வடை, அப்பளம் இதெல்லாம் தாங்க செஞ்சிருந்தேன். நான் வந்து என் வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் வடை பாயாசத்தோட சமைச்சு போட்டுருக்கேங்க. நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.